அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்சில இருந்து அந்த பிரெக்னன்சி வந்து எண்டானாக்க அந்த ஒரு மதருக்கு என்ன மாதிரி ஒரு பெயின் இருக்குங்கிறத நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் உனக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்றாங்க. அப்ப கேக்குறான், கிளார் வந்து பிரெக்னெண்டா இருந்தாலே அது அது என்ன ஆச்சு அந்த குழந்தை அப்படின்னு கேட்கும்போது, அந்த அவ என்ன சொல்றான்னா, அம்மாலாம் சொல்றாங்க, உனக்கு வந்து தெரிஞ்சது இல்ல 2 இது வந்து உனக்கு வந்து என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் நீ உன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் மிக்கேல் கிட்ட இருக்கும்போது நீ பிரெக்னென்ட் ஆன. ஆனா ஜாக் வந்து மருந்து கொடுத்து ஹெர்ப்ஸ் கொடுத்து உன் ஃபுட்ல கொடுத்து அதை வந்து முடிச்சுட்டான். அது உனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நீ என்ன பண்றேன்னா அந்த ஜாக் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டே அவன் வந்தான்ல, ஜாக் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி அம்மால கேட்கும்போது ஜாக் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை அந்த லைஃப்ல வந்து அவன் தேடிட்டே இருந்தான், கண்டுபிடிக்க முடியல, ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்டாவும் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இது பண்ண ஏன் என் மேல அவ்வளவு வன்மம் வச்சிருந்தான் அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து அவங்க வீட்டுல இருந்து நீ காசு எடுத்துட்டு வந்துட்ட. ஆனா நீ அந்த காசு எடுத்துட்டு வந்ததுக்கு நீ மெடிக்கல் ஷாப்ல உழைச்சு வந்த காசு தான்ட்டு நீ ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்ட உனக்கே. பட் ஆனா ஜாக்க பொறுத்த வரைக்கும் நீ திருடிட்டு வந்ததா தான் அவன் நினைச்சிட்டான். இன்னொன்னு என்னன்னாக்கா, உனக்கும் அவனுக்கும் ஒரு ஏன்ஷியன்ட் வூண்ட் ஒண்ணு இருக்கு. அது அது அதனால அவன் வந்து ஹர்ட் ஆயிருக்கான். அந்த ஆங்கர் அவனுக்குள்ள அப்படியே இருக்கு. அதனால என்ன பண்றான்னா, அவன் உன்னை வந்து இது கார்னர் பண்ணியிருக்கான் அந்த லைஃப்ல. கிளாரா இருக்கும்போது கார்னர் பண்ணியிருக்கான்.